ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்க சிவகார்த்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வீக். ஓகேங்களா? 7 வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்க போகுது. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி இந்த மாதம் நடக்க போகுது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எப்படியெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்க போகுது, இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியும், ஆனா எது மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியாது. ஓகேங்களா? புதுசா வரும் அப்படின்னா கண்டிப்பா தெரியாது இல்லையா? இப்போ நம்ம அந்த ப்ராசஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சார்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதான் நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, அதை பத்தியும் பேசலாம். ஓகேங்க, இப்போ இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/7/2025 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. ஓகேங்களா? எல்லா ரவுண்டுக்குமே இதுதான் ப்ராசஸ். உங்களுக்குள்ள இது மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். அதை தான் உங்களுக்கு கிளியரா நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 14/7/2025 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? இதுல சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 days நடக்கும். ஓகேங்களா? இந்த 3 days சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல என்ன கம்யூனிட்டியில சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்து ஆர்டர் வைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வீடியோ ஒன்று நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 3 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட்ஸ் இருக்கு, உங்க கம்யூனிட்டி என்ன சீட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது அதில் டீட்டெயிலாக பார்த்துக்குவீங்க. 3 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஓகேங்க, 3 daysக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு இது ஆக்சுவலா டேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 16ஆம் தேதிக்கு அடுத்த நாளே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் வந்துடும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். சார், இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிகமா உங்களுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சுட்டீங்க பாத்தீங்களா, எல்லாம் ஆர்டர் வைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க, 500 கூட கொடுத்துருப்பீங்க. அதுல எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சது அப்படிங்கறத டென்டேட்டிவா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, இது நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வரும். ஓகேங்களா? இது எப்போ வரும் பாத்தீங்கன்னா 17/7/2025 காலையில 10 மணிக்குள்ள உங்களுக்கு இது வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 days டைமுங்க. 17ல இருந்து 18 இந்த 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணணும், இல்லைன்னா அப்வேர்டு கொடுக்கணும். இப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சார், இது என்ன சார் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் கிடைச்சது இல்லையா, அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு வந்து அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ டிக்ளைன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆச்சு, அந்த காலேஜ் எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? அது வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றது பேரு டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் டவுன்லோட் த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் பே ஃபீஸ் அட் டிஎஃப்சின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுன்னு சொல்றது. ஓகேங்களா? எனக்கு இப்போ ஒரு காலேஜ் இப்போ ஒரு 100 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க, அதில் ஒரு 50வது காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த 50வதா கிடைச்ச காலேஜ் எனக்கு ஓகே, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுன்னு சொல்றாங்க. 49 காலேஜ் மேல இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன், அப்படி கிடைக்கல அப்படின்னா எனக்கு கிடைச்ச காலேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுங்கிற ஆப்ஷன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச காலேஜை நான் எடுத்துக்கிறேன், அப்படி நான் மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் அதை நான் கம்பல்சரி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து நீங்க கேட்கலாம், இப்போ நான் ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அப்வேர்டு கொடுத்துட்டேன் சார், அந்த மேல ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த காலேஜுமே எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? பிடிக்கல, அப்ப நான் எனக்கு கிடைச்ச காலேஜ் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. கிடைச்ச காலேஜ் எடுத்துக்கிறீங்க, மேல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா, அதுல கிடைச்சிருச்சுனாலுமே உங்களுக்கு வந்து மேல என்ன கிடைச்சதோ அதை தான் நீங்க எடுக்கணும். மேல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அக்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த காலேஜ் இங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்களோட ஃபீஸை பே பண்ணிடணும்.
ஓகேங்களா? இது ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு இது ஒரு டேட் தந்திருப்பாங்க. ஓகேங்களா? அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 26ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 26ஆம் தேதி தான் வந்து எந்த காலேஜில் சீட் கிடைச்சது அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு. எனக்கு டிக்ளைன்னா எனக்கு வேண்டாம், கிடைச்ச காலேஜ் வேண்டாம், மேலே இருக்கிற காலேஜில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், இதுதான் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? கிடைச்ச காலேஜ் வேண்டாம், அதாவது இதுல பாத்தீங்கன்னா நீங்க கிடைச்சதை நான் எடுத்துக்கிறேன், மேல ஏதாவது ஒன்று கிடைக்கலனாலும் கிடைச்சதை எடுத்துக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதுல வந்து எனக்கு கிடைச்ச காலேஜ் வேண்டாம், அப்வேர்ட்ல ஏதாவது ஒன்று கிடைச்சா எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்வேர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போ ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த காலேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறதுல ஏதாவது எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது. சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ கிடைச்ச காலேஜே போதுங்க, எனக்கு வேற காலேஜே வேண்டாம், நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு, நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு 17-18ல நீங்க சீட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அடுத்த நாள் 19ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க காலேஜுக்கு நேராக போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து டிக்ளைன் அண்ட் குவைட். எனக்கு கிடைச்ச காலேஜும் வேண்டாம், நான் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்டும் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டும் அப்வேர்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்வேர்டு மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்னைக்கு வந்து டேட் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ சீட் கிடைச்சது, எந்த காலேஜில் சீட் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26/7/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சது அப்படிங்கிறத அலாட்மெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அடுத்தது இப்போ உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இஃப் அலாட்டட் டவுன்லோட் த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு 26ஆம் தேதி வந்துருதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ்ல அலாட்மெண்ட் ஆயிருச்சு. அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு மேலேயே எங்கேயே சொல்லியிருப்பேன், அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே தான் இங்க உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் அலாட்மெண்ட் ஆச்சோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் அட்மிஷனை ரிப்போர்ட் பண்ணிடணும். நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து டிஎஃப்சியில் கட்டின அமௌண்ட் வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அப்வேர்டு கொடுத்து மறுபடியும் எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அங்கே வந்து இதை அனுப்பி விட்ருவாங்க. உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் பே பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு எந்த காலேஜில் அமௌண்ட் கிடைச்சதோ சீட் கிடைச்சதோ அங்கே அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இதே வந்து உங்களுக்கு எங்கே அப்வேர்டு கொடுத்துட்டு எந்த காலேஜுமே அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்ளைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க. 2வது ரவுண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2வது ரவுண்ட் போயிருவீங்க, 2வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 3rd ரவுண்ட் போவீங்க. ஆனால் 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு ஆப்ஷனே வராது, டிக்ளைன் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸே வராது. ஓகேங்களா? இதுதான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.